Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. ரீசெண்டா தமிழ்ல ரிலீஸ் ஆன காமெடி டிராமா சீரிஸ், அது ஒரு மினி சீரிஸ். சீசன் 1ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட்ஸுமே 20 மினிட்ஸ்க்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்காங்க. சிங்கமொழி தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, சிங்கமொழி ஒரு ஆடிட்டரா இருக்காரு. ஒரு நாள் பீச்சுக்கு போயிட்டு வரும்போது ஃப்ரெண்டை பார்த்து ஷூவையும் செப்பலையும் மாத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோ வீட்டுல இருக்கக்கூடிய செப்பல் எப்படி எங்க காணாம போச்சு, அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக எத்தனை பேர் எதுக்காக இப்படி அடிச்சுக்கிறாங்கிறத இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மெயின் பிளாட் ட்விஸ்டே செப்பலுக்குள்ள வைரத்தை வச்சு இவங்க பண்ணிருக்கக்கூடிய காமெடி கலாட்டா மட்டும்தான். பார் சீனு சிங்கமொழியோட கவுண்டர் காமெடிஸ் மட்டும்தான் சீரிஸ்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது கண்டிப்பா இந்த சீரிஸ் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. தமிழ் சீரிஸா இருந்தாலும் அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இம்ப்ரெசிவா இல்லங்கிறது இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். காமெடி சீரிஸ் பிசினஸ்ங்கிறது கண்டிப்பா இந்த சீரிஸ் பார்க்கும்போது நீங்களே ரியலைஸ் பண்ற லெவலுக்கு பயங்கர கிரிஞ்சு பண்ணி வச்சுட்டாங்க. இது இன்னுமே கமர்ஷியலைஸ் பண்ணி ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சீரிஸ் ஓடி இருக்காதுங்கிறது இந்த சீரிஸ் பார்க்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். இப்பவுமே கஷ்டப்பட்டு தான் ஒப்பேத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவாவும் இம்ப்ரெசிவாவும் இல்லாம போனதே இந்த சீரிஸ்ல மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு. 2 மணி நேரம் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரான மூவின்னு சொல்லி ட்ரோல் பண்ணி ரோஸ்ட் பண்ற லெவலுக்கு தான் இவங்க சீன்ஸை நரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ரைட்டிங்ல இருந்த நிறைய விஷயம் ஸ்கிரீன் பேல ப்ராப்பரா கன்வெர்ட் ஆகலங்கிறது கண்டிப்பா இந்த சீரிஸ் பக்கம் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப பிரிடிக்டபிளா இருந்துச்சு. எந்த ஒரு கேரக்டரைசேஷனுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இம்ப்ரெசிவா இல்ல. காமெடி சீரிஸ்ல ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை தாண்டி பிளஸ்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கு சீரிஸ்ல எதுவுமே எஃபெக்டிவா இல்லாம போயிடுச்சு. டெக்னிக்கலா நீட்டான ஒரு சீரிஸா தான் பிரசென்ட் பண்ணியிருந்தாலும் சப் ஸ்டோரிஸ், கான்ஃபிளிக்ட், ஸ்கிரீன் பேன்னு சொல்லி கதைக்கு எதுவுமே கை கொடுக்கலங்கிறது கண்டிப்பா இந்த சீரிஸ் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சீரியல் டோன்ல ஜவ்வா எடுத்து வச்சிட்டாங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான காமெடி டிராமா சீரிஸ் தான் இந்த செருப்புகள் ஜாக்கிரதை. இந்த சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 4 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. இது அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.